முடியவே இல்லை. எப்படித்தான் நீங்கள் இந்த புடவையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களோ எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம், என்ன செய்யுது, வருஷம் இதை நம்ம சொல்கிறோம். போன வருஷத்தோட இந்த வருஷம்னு சொல்லுவோம். அடுத்த வருஷம் மாற்றம் இல்லாத வார்த்தைகளா, அப்பா இதே மாதிரி மறுபடியும் நீங்கள் சொல்லத்தான் போகிறீங்க வெண்ணிலா, மாற்ற போகிறதில்ல. ஆனால் வெயில் என்னவோ மாறாமல் அடிச்சுட்டே தான் இருக்கும். இப்போ இந்த வெயிலுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் இது எப்படி நம்ம இந்த வெயில்ல இருந்து நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கலாம்? ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்களேன். என்ன பண்ணலாம்? ஆர்டிக் ரீஜன்ட்டு ஓட முடியாது, பக்கமாக இல்லை. எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னாலும் குளுன்னு இருக்கலாம் அப்படின்னாலும் அந்த ஐஸ் கட்டி நடுவில் நம்மளால் 4 நாள் இருக்க முடியுமா? முடியாந்துருவோம். நம்ம சொல்கிறது சுலபந்தான். இப்போது வெயிலில் அதாவது கொஞ்சம் நம்மளை சரி பண்ணிக்கலாம். முதல் வெயில் மனுஷனை தாக்கும்போது நிறைய பேர் பாருங்கள் மயக்கம் வந்துடும். சில பேருக்கு பாருங்கள் அந்த இடத்துலையே சன்ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னா முதல்ல உடம்புல நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக்கணும். நீர்ச்சத்துன்னா உங்களுக்கே தெரியும். நீர்ச்சத்துனா என்ன செய்யணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும். அப்புறம் இளநீரெல்லாம் குடிக்கலாம். நீங்கள் இளநீரெல்லாம் ரொம்ப இஷ்டமாக குடிப்பீங்கள்ல? ஆமாம், இளநீர் குடிக்கலாம். ஓஆர்எஸ் பவுடர் கலந்த ஒரு கலவை நீரை குடிக்கலாம். அதுக்கப்புறம் பழச்சாறுகளை குடிக்கலாம். ஐஸு அதிகமாக சேர்க்காது, உப்பும் சர்க்கரையும் சிறிதளவு சேர்த்த கலவைகள் ஏதாவது ஒன்று குடிச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு வெயிலால் ஏற்படக்கூடிய இந்த தாக்கத்தை நம்ம கண்டிப்பாக குறைக்க முடியும். இன்னொன்று வெண்ணிலா, வெயிலுக்கு அதாவது நீங்கள் சொல்கிற பழச்சாறு எல்லாம் சரிதான். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி, எல்லாராலையும் வாங்க முடியாது, சில பேரால் வாங்க முடியும். அதை நான் சொல்கிறது எளிமையாக, அதாவது ரொம்ப பணம் செலவில்லாத சில பானங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்துல எல்லாம் பாருங்கள், எல்லாருமே நல்லா அந்த காலத்துலேயே நல்ல உடம்புல நோய் நொடியே இல்லாமல் இருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. பல்லு கூட பாருங்கள் உழுவாது. அப்புறம் நல்ல வேலை செய்வாங்க. அவங்க வேலை செய்யும்போது அந்த வேர்வையிலேயே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீர்னு சொல்கிறதெல்லாம் வெளியே போய் நல்லா இருப்பாங்க. இன்னொன்று அவங்களோட உணவு பழக்கம், இந்த உணவு பழக்கம்னு சொல்லும்போது கிராமத்தில் பார்த்திங்கன்னா சாயந்தரம் சாதம் வடிச்சிட்டு அந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. காலையில் பார்த்திங்கன்னா அந்த பழைய சாதத்தை எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா அந்த பழைய சாதத்தில் தண்ணியில் ஈஸ்ட்டு அதிகமாக இருக்கும். இது உடலுக்கு நிறைய புரத சத்து கொடுக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேழ்வரகு கூழ் சாப்பிடுவாங்க. இந்த கேழ்வரகு கூழுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப குளிர்ச்சி. உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் செலவில்லை. என்ன, ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா 20 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அதை வாங்கி நல்லா கரைச்சிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டு அதோட கொஞ்சோண்டு வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு மோர் ஊற்றி கரைச்சி வச்சுட்டு நான் ராத்திரி கரைச்சி வச்சு காலையில் சாப்பிட்லாம். அப்போவே செஞ்சு கூட அப்போவே சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிடும்போது உடம்பும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான நீர்ச்சத்தும் அதில் சேரும். அவங்களுக்கு இந்த வெயிலால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்த உடல் தவிர்த்துடும். பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். அப்புறம் இருக்கவே இருக்கு தர்பூசணி பழம். ஆமாம், தர்பூசணி பழம்லாம் இருக்கு. அப்புறம் இருக்கு நிறையா, அதாவது சாப்பிடக்கூடிய உலகத்திலேயே ஒன்று தெரியுமா? உலகத்திலேயே உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு இருக்கிறது இந்தியா மட்டும்தான். வேறு எந்த நாடு கிடையாது. ஒரு ரசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு வைக்கிறோம் பாருங்க, அவ்வளோத்துலேயும் மூலிகை சத்து இருக்குது. அவனுக்கு சளி பிடிக்காது. வாழ்நாளில் அவங்களுக்கு மற்ற வியாதிகள் எல்லாம் வராது, வெக்கை நோயெல்லாம் வராது. இதெல்லாம் அதில் இருக்குது. நம்ம மக்களுக்கு அதெல்லாம் தெரியறதில்ல. அவங்க பாட்டுக்கு வீதியில் இருக்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த வியாதி இந்த வியாதி வயிற்று வலின்னுலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்காது. இன்னொன்று முக்கியமாக நம்ம வெயில் நாளில் சாப்பிட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கூட செய்கிறீங்களே இந்த காய்கறி, நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க இந்த வெள்ளை பூசணிக்காய். அதை அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சு ஒரு கூட்டு பண்ணியிருந்தீங்க. அது சொல்லுங்கள் பார்க்கலாம் எப்படி பண்ணீங்கன்னு. எனக்கு சாப்பிட்டனே தவிர எப்படின்றத கேட்க மறந்துட்டேன். இப்போ சொல்லுங்கள். சரி, இது பரவாயில்லையே. ஓகே, சொல்லணும்ல.